ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ் தான் பார்த்துருந்தோம். அந்த வகையில் இப்போவும் பர்சர் இன் தமிழ்நாடு எஜுகேஷனல் சர்வீஸ் அந்த எக்ஸாமுக்கான ஜிகே கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி? பகத்சிங் பற்றிய கூற்றுகளை சரி என்னன்னு கேட்குறாங்க. இரண்டு மட்டும்தான் சரி. லாகூரில் லத்தியடிக்கு காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரி சுட்டுக் கொன்றார். அது மட்டும்தான் சரியானது. அடுத்ததான் 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் யார் அப்படின்னா 3 பேர். பெத்தி கிளாரன்ஸ் பிரபு, சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர். 3 பேர், பெத்தி கிளாரன்ஸ் பிரபு, சர் ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர். 1946 அமைச்சரவை தூதுக்குழு, கேபினட் குழுன்னு சொல்லுவாங்க, அதில் இந்தியா வந்தவங்க. அடுத்ததான் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர்கள் யார் அப்படின்னா காந்திஜி. வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் காந்திஜி. ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? ஹரிஜன் அப்படின்ற பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா காந்திஜி அவர்களால் தொடங்கப்பட்டது. கீழ்காணுவனவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். சரியான பொருத்தம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 und 4 மட்டும்தான் சரி. என்னன்னா வேதனை சத்தியாகிரகம் எப்போ நடந்தது அப்படின்னா 1930, அது சரியானது. அடுத்ததான் 4 சிஆர் ஃபார்முலா திட்டம். சிஆர் ஃபார்முலா திட்டம் 1944. 2 und 4 மட்டும்தான் சரி, 1 und 3 தவறு. 1932ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னா அம்பேத்கர். 1932 காந்திஜி மற்றும் அம்பேத்கர் இருவருக்கும் இடையில நடக்கிறது தான் பூனா ஒப்பந்தம் சொல்லுவோம். அது எந்த வருஷம் அப்படின்னா 1932. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி 1885, டிசம்பர் 28. சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழரோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார் அப்படின்னா மகாதேவன். மகாதேவன் சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது. சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்படும் தெய்வம் என்ன அப்படின்னா முருகன். போர்க்கடவுளாக குறிப்பிடப்படும் தெய்வம் முருகன். சங்க காலத்தில் அம்பனம் என்பது என்ன அப்படின்னா நெல்லை அளக்க பயன்படும் கருவி. அம்பனம் அப்படின்னா நெல்லை அளக்க பயன்படும் கருவி. குடுமியான்மலை கல்வெட்டு டேஸ் பற்றி விளக்குகிறது? இசை. குடுமியான்மலை கல்வெட்டு இசை பற்றி விளக்குகிறது. கீழ்கண்டவற்றில் எது அவை பொருந்தவில்லைன்னு கேட்குறாங்க. அப்போ 2 und 4 பொருந்தவில்லை, 1 und 3 பொருந்திருக்கு. பெருங்கற்கால புதையல் அப்படின்னா சித்தன்னவாசல். பெருங்கற்கால புதையல் சித்தன்னவாசல். 3 கண்ணாடி தொழிற்சாலை காரைக்காடு. கண்ணாடி தொழிற்சாலை காரைக்காடு. 1 und 3 பொருந்திருக்கு, 2 und 4 பொருந்தலை. கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. இலக்கியம் அப்படின்னா இலக்கியம் அந்த இலக்கியத்துக்கான மக்கள் வாழ்வியல். ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரம் அப்படின்னா உரிமை சுற்றம். கலித்தொகை அடிமை முத்திரையிடல். கலித்தொகைனா அடிமை முத்திரையிடல். மலைப்படுகடாம் மக்கள் உணவு பழக்க வழக்கம். நெடுநல் வாடை அப்படின்னா அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். சிலப்பதிகாரம் உரிமை சுற்றம், கலித்தொகை அடிமை முத்திரையிடல், மலைப்படுகடாம் மக்கள் உணவு பழக்க வழக்கம், நெடுநல் வாடை அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கு. பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடப்படுகிறது? பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுறாங்க அப்படின்னா காரவேலாவின் கதிகும்பா கல்வெட்டு. காரவேலன் அவங்களுடைய கதிகும்பா கல்வெட்டு. பின்வருவனவற்றில் சரியானதை பொறுத்துக. 1 und 4 மட்டும்தான் சரி. 1 என்னன்னா பெரும்பாலை தர்மபுரி மாவட்டம். பெரும்பாலை தர்மபுரி மாவட்டம். 4 துலுக்கார்பட்டி திருநெல்வேலி மாவட்டம். துலுக்கார்பட்டி திருநெல்வேலி மாவட்டம். 1 und 4 சரி, 2 und 3 தவறு. ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா மதுரை. அத்திரம்பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் டேஸ் காலத்தை சார்ந்தவை? இடைக்கற்காலம். அத்திரம்பக்கம் அப்படின்ற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்கருவிகள் இடைக்கற்காலத்தை சார்ந்தவை. பழங்கற்கால கருவிகள் என்பது என்ன அப்படின்னா 1, 2, 3, 4 அனைத்துமே சரி. ஈட்டிகள், கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள், இருபுறமும் கூர்மையான கத்திகள், முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள், அனைத்துமே சரியானது. இது எல்லாமே பழங்கற்கால கருவிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு என்ன? கதிகும்பா கல்வெட்டு. தமிழ் மன்னர்களோட கூட்டமைப்பு இருந்தது, அதை தெரிவிக்கும் கல்வெட்டு பேர் என்னன்னா கதிகும்பா கல்வெட்டு. ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ராமநாதபுரம். ஆலங்குளம்
ஆழ்வாராய்ச்சி, அந்த இடம் எந்த மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம். தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்களை பொறுத்துக. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. மாங்குளம் மதுரை. மாங்குளம் மதுரை. கொடுமணல் ஈரோடு. கொடுமணல் ஈரோடு. கீழடி சிவகங்கை. கீழடி சிவகங்கை. சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எது அப்படின்னா அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. இந்த அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு தான் சோழர்களை பற்றி குறிக்கிற முதல் கல்வெட்டு. தமிழ்நாட்டில் கோவிட்-19 போது நகரங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எதிர்கொண்ட முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா 1, 2. ஃபர்ஸ்ட் உணவு பிரச்சனைகள், அடுத்துதான் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு. அறுவடை பணிகள்லாம் கிடையாது, உணவு பிரச்சனைகள் முதன்மையாக இருந்திருக்கு. அடுத்து ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு. 1, 2 சரியானது. MSME திட்டக்குறிப்பு 2017-18 படி குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டின் தமிழ்நாட்டின் தரவரிசை எண் அப்படின்னா 1 முதலிடத்துல இருக்கு. MSME திட்டக்குறிப்பு 2017-18 படி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களோட முதலீட்டில் தமிழ்நாடு தரவரிசை முதலாக இருக்கு. தரவரிசையில் முதலிடம். 2020-21 ஆண்டு புள்ளி வரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாவட்டம் என்னன்னா தஞ்சாவூர் மாவட்டம். உணவுப் பொருள் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாவட்டம் தஞ்சாவூர். 2020-21 புள்ளி வரப்படி. 1983 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் கிராம நிலமுற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பின்வரும் எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா கிராம பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பை உருவாக்கவும் மற்றும் ஆக்க வளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது. கிராம பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பு உருவாக்கணும், ஆக்க வளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்கணும். துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் NSPE என்று எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1995. ஆகஸ்ட் 15, 1995 தொடங்கியிருக்காங்க. பொதுமக்களுக்கான அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதிலளிப்பதற்கான கால வரம்பு எவ்வளோன்னா 30 நாட்கள். ஒரு மாதம் கொடுப்பாங்க. அது 1 மாதத்துக்குள்ள தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அந்த விண்ணப்பம் பெற்ற பிறகு பதில் அளிக்கணும் அந்த பொதுமக்களுக்கான அதிகாரி. பின்வருவனவற்றுள் எது டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்புகளின் நோக்கம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இணையவழி சேவைகளின் செலவை குறைத்தல் மட்டும் நோக்கம் அல்ல. வணிகத்திற்காக டிஜிட்டலாக மாற்றப்பட்ட சேவைகள் பண பரிவர்த்தனைக்காக பணத்தை கையில் எடுத்து செல்லாமல் மின்னணு மூலமாக செய்தல். இணைய வழியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பு. 1, 2, 3 மூன்றுமே சரி, 4 மட்டும் தவறு. சாதிய கட்டமைப்பு கூறுகளில் இல்லாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாதிய படிநிலையில் வேறுபடற்ற நிலையை அனுமதிக்கிறது, அது மட்டும்தான் இல்லாதது. சமூகத்தை பல்வேறு பிரிவுகளாக்குதல். சாதிய படிநிலையின் மூலாதாரம் கட்டமைக்கப்பட்ட சமூக படிநிலையின் அடிப்படை. இது மூன்றுமே சரி. சாதிய படிநிலையின் வேறுபடற்ற நிலையை அனுமதிக்கிறது, அது மட்டும் தவறு. TNRRIS இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் இதுதான் TNRRIS-ஓட விரிவாக்கம். இவற்றில் எவை இந்தியாவின் அதிக பிறப்பு வீதத்தை காரணமான சமூக பொருளாதார காரணி? பெரிய அளவிலான வறுமை மட்டும்தான் அதிக பிறப்பு வீதத்திற்கான காரணமா இருக்கு, சமூக பொருளாதார காரணியா இருக்கு. தெற்கு அரைக்கோளத்துல மில்கி வே பிரகாசமானதாக தென்படும். நீர்த்தேக்கங்களை பாதுகாப்பது, அணைகள் கட்டுவது, மனித ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்ற தடுப்பு நடவடிக்கை அதனால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்ற இயற்கை பேரழிவுகளில் எதை தடுக்க குறிப்பிடுகிறது அப்படின்னா வெள்ளத்தை தடுக்க குறிப்பிடுகிறது. வெள்ளத்தை தடுக்கிறதுக்காக தான் நீர்த்தேக்கங்களை பாதுகாக்கிறது, அணைகள் கட்டுறது, மனித ஆக்கிரமிப்புகளை அகற்றுறது, இது எல்லாமே வெள்ளத்திற்கான தடுப்பு நடவடிக்கை. நாகசாகி அணுகுண்டு வீச்சில் பயன்படுத்திய அணுகுண்டு பேர் என்ன அப்படின்னா பேட்மேன். இதான் நாகசாகி அணுகுண்டு வீச்சில் பயன்படுத்தப்பட்ட அணுகுண்டோட பேர் பேட்மேன். ஜெம் பிளாசம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் அகஸ்ட் வைஸ்மேன். அகஸ்ட் வைஸ்மேன். தாவரங்கள் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான 3 தனிமங்கள். முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னா K பொட்டாசியம், P பாஸ்பரஸ் மற்றும் N நைட்ரஜன், KPN அப்படின்னு அழைக்கப்படும். இதுதான் 3 முதன்மையான ஊட்டச்சத்துக்கள். ஹைட்ரோகுளோரிக் மற்றும் அசிட்டிக் அமிலங்களின் இணை காரணங்களானது டேஸ் மற்றும் டேஸ் ஆகும் அப்படின்னா Cl- மற்றும் CH3COO-. அதுதான் சரியான பதில். எல்லா திரவ துளிகளும் கோள வடிவை அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னா பரப்பு இழுவிசை. எல்லா திரவ துளிகளுமே கோள வடிவில் இருக்கிறது காரணம் என்னன்னா பரப்பு இழுவிசை. எப்படி தஞ்சாவூர் பொம்மை கீழே விழாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டே இருக்கிறது? ஈர்ப்பு மையம். எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று மாற்றப்பட்டது அப்படின்னா உத்தராஞ்சல் பெயர் மாற்றம் சட்டம் 2006.
உத்தராஞ்சல் பேர் மாற்ற சட்டம் 2006. குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவரின் மூச்சு பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் என்ன அப்படின்னா K2CR2O7. K2CR2O7. கூற்று: இந்தியாவில் 20 நதி படுகைகளை பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 12 பெரிய படுகைகள் மற்றும் 8 இணை படுகைகள் உள்ளன. காரணம், இந்த படுகைகள் ஒவ்வொன்றும் 10,000 சதுர கிலோமீட்டருக்கும் குறைவான வடிகால் பகுதியை கொண்டுள்ளது. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரியானது. எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேறுக்கும் பயனளிக்கிறது அப்படின்னா ABPMJAY. ABPMJAY அதுதான் வந்து பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேறுக்கும் பயனளிக்குது. பின்வருவனவற்றில் எது எவை தவறாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா BC அது மட்டும் தான் தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. நம்தபா தேசிய பூங்கா அருணாச்சல பிரதேசம். நம்தபா தேசிய பூங்கா அருணாச்சல பிரதேசம். சிம்லிபால் தேசிய பூங்கா ஒடிசா. சிம்லிபால் தேசிய பூங்கா ஒடிசா. அப்போ 1, 4 சரி, 2, 3 தவறு. தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம்பெறாதது எது அப்படின்னா ஆய்மண்டபம். ஆய்மண்டபம் மட்டும்தான் இடம்பெறாதது. அர்ஜுன் தபஸ் இருக்கு, கடற்கரை கோயில் இருக்கு, 5 ரதங்கள் இருக்கு. சிற்றினங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா டார்வின். சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் டார்வின். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியான 13 நபர்கள் 1 சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ள மாநிலம் என்ன அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசம் தான் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தி காணப்படும். 1 சதுர கிலோமீட்டருக்கு 13 நபர்கள் தான் வசிக்கிறாங்க. அதிகமானது பீகார். பின்வருவற்றை பொறுத்துக. நாக்ரக் எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயா. நாக்ரக் தேசிய பூங்கா மேகாலயா. சிம்லிபால் ஒடிசா. பஞ்ச்மார்கி அப்படின்றது வந்து மத்திய பிரதேசம். டிகாங் டிபாங் அப்படின்றது வந்து அருணாச்சல பிரதேசம். டிகாங் டிபாங் அருணாச்சல பிரதேசம். பஞ்ச்மர்கி அப்படின்றது வந்து மத்திய பிரதேசம். இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லோக்டாக் ஏரி டேஸில் அமைந்துள்ளது அப்படின்னா மணிப்பூர். அதான் இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி. லோக்டாக் ஏரி எங்க இருக்கு அப்படின்னா மணிப்பூர்ல இருக்கு. ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 20 சென்டிமீட்டருக்கும் குறைவாக பதிவாகிறது அப்படின்னா மேற்கு ராஜஸ்தான். மேற்கு ராஜஸ்தான் பகுதியில் தான் ஆண்டு சராசரி மழைப்பொழிவை 20 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கு. எந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியலில் படவில்லை அப்படின்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பழங்குடியினர் வந்து பட்டியலிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டின் டேஸ் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது என்னன்னா பிராகிருதம். அதான் கிமு 3ஆம் நூற்றாண்டில் உள்ள இந்தியாவில் உள்ள மக்களோட பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது பிராகிருதம். பிராமணர்களின் மீதும் ஜிசியா வரியை விதித்த டில்லி சுல்தான் பேர் என்ன அப்படின்னா பெரோஷா துக்ளக். இவர் வந்து பிராமணர்கள் மீதும் ஜிசியா வரியை விதிச்சிருக்காங்க. அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை என்ன அப்படின்னா 100லிருந்து 120 தாங்காக்கள். 100லிருந்து 120 தாங்காக்கள் தான் அலாவுதீன் நிர்ணயித்த குதிரையோட விலை. தீன் இலாகியை ஏற்றுக்கொண்ட அக்பரின் அவையில் இருந்த ஒரே இந்து அரசவையினர் யார் அப்படின்னா ராஜா பீர்பால். ராஜா பீர்பால் அப்படின்றவர் தான் அக்பரின் அவையில் இருந்த ஒரே இந்து அரசவையினர். கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை கொண்டவர் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் அவருக்கு தான் வந்து வாதாபி கொண்டான் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக அல்லது ஆட்சி பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு. மன்னரிடமிருந்தும் விடுதலை பெற்றனர். யாருடைய மரணத்தை குறித்து பதாயின் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அப்படின்னா முகமது பின் துக்ளக் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு பதானி. பின்வரும் பத்தியை படித்து அதற்கு ஏற்றவாறு பதிலளிக்கவும். உங்கள் பதில் பத்தியின் அடையில் மட்டுமே அமைய வேண்டும். இந்தியாவின் சுற்றுச்சூழல், ஆடைகள், பண்டிகை, தோல் நிறம் போன்றவை பிராந்தியத்திற்கு பிராந்தியம் வேறுபடுது. பல வேறுபாடுகள் உள்ளன. பெரும்பாலும் ஒரே மாநிலத்தில் ஆனால் பொதுவான ஒன்று உள்ளது. நமது தேசம் இந்தியாவில் 22 முக்கிய மொழிகளும் 122 பிற மொழிகளும் தோராயமாக 1599 கிளை மொழிகளும் இருக்கு. கேள்வி என்ன அப்படின்னா பின்வரும் ஒன்று பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்னன்னா இந்தியாவில் வேற்றுமை ஒற்றுமையை குறிக்கிறது. நம்ம இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை குறிக்கிறது. சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் ஏவி டைசி. கீழ்வரும் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படின்னா மூலதன வரி, மாநகராட்சி வரி, விவசாய வருமானம் தவிர மற்ற வருமான வரி, சுங்க வரி, இது 3 வந்து மத்திய பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. மூலதன வரி மற்றும் இடம்பெறவில்லை. பஞ்சாயத்து ராஜ் பற்றிய கீழ்காணும் பகுதிகளில் எது எவை சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா 1, 4 மட்டும்தான் சரியா. 1 கே சந்தானம் குழு அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ் தேர்தல். 4
சி ராமச்சந்திர குழு பஞ்சாயத் ராஜ் பயிற்சி மையங்கள் 1, 4 சரி, 2, 3 தவறு. பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி என்ன அப்படின்னா ஆர்டிகல் 78. இதை பிரதம அமைச்சரோட கடமை பற்றி சொல்லும். இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா அரசியலமைப்பு பகுதி 4A இருக்கு. பகுதி 4A ஆர்டிகல் 51(7) இருக்கும். அடுத்ததா இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா பகுதி 3 இருக்கு. அடிப்படை உரிமைகள் பகுதி 3. வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அதாவது தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. 2010-11ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் வேளாண் சார் மற்றும் வேளாண் துறையின் பங்களிப்பு எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா 14.4%. 14.4% 2010-11 காலகட்டங்கள். ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஸ் முக்கியமானது கடரக தொழில்கள். கடரக தொழில்கள் தான் இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டிருக்காரு. நில சீர்திருத்த நோக்கங்களை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா அப்போ அனைத்துமே சரியானது. முதல்ல என்னன்னா இடைத்தரகர்களை ஒழித்தல், நில உரிமையாளர் குத்தகைதாரர் உறவை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நிலத்தின் மீது உச்சவரம்பு வைப்பதன் மூலம் நிலத்தை மறுபங்கீடு செய்தல், சிதறிய நிலங்களை ஒருங்கிணைத்தல், நிலப்பதிவுகளை கணினிமயமாக்குதல் மற்றும் புதுப்பித்தல். இது அனைத்துமே சரியானது. சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுக வரி. ஜிஎஸ்டி. ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஸ் முறை பின்பற்றப்படுகிறது அப்படின்னா குறைந்தபட்ச இருப்பு முறை பின்பற்றப்படுகிறது. குறைந்தபட்ச இருப்பு. பெருமந்த நிலையின் போது டேஸ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது அப்படின்னா முதலாளித்துவ முறை. 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் என்ன அப்படின்னா 4.5%. இதான் 2வது ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு 4.5%. தேங்க்யூ.